ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, பொங்கல் க்ளீனிங் ஒர்க்கு தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம மேலே மாடியில் ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது. அந்த ஸ்டோர் ரூமில் ஒரு 6 மாதம் நாங்கள் யூஎஸ் போயிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தா ரொம்ப ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வேறு வந்து குடியேறிட்டாங்க. 2 எலி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதனால் நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த எலி இது போயிடுச்சு 2-3 பாத்திரத்துலலாம். அப்போ எல்லா பாத்திரத்தையும் விளக்கி எடுத்து எல்லாத்தையும் கவுத்து வச்சு சரியான வேலைங்க. பொங்கல் வேலை தான் இருந்தாலும் இதெல்லாம் யூஸ் பண்ணாத பாத்திரம் தான், அப்படியே தான் வச்சுட்டோம். நாங்கள் விளக்கறது இல்லை. ஒரு முன்னாடி விளக்கி வச்சுக்கிட்டு இருந்தோம், அதுக்கப்புறமா விளக்கறது இல்லை. இப்போ விளக்கியே ஆகணுன்ற சுச்சுவேஷன். அதனால் எல்லாத்தையும் விளக்கி கழுவி காய வச்சுட்டு ரூமையே நல்லா க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. பாருங்கள், க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து இந்த டேபிள் கீழே வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது இதெல்லாம் போட்டிருந்தோம். இப்போ வந்து ப்ளேஸ் இல்லை, அதனால் ஸ்டோர் ரூமில் போட்டாச்சு. இது வெங்காயம் கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சுங்க, அதான் வெயிலில் கொஞ்சம் காய வச்சோம். அதையும் எடுத்து இந்த மேலே இருக்கிற பெட்டு வந்து அப்புறமா போட்டது சிமெண்ட்டு, அதனால் அதில் ஒயிட் வாஷே பண்ணல. சரி, அது ஒண்டி பெட்டாக இருக்கே, அந்த இடத்துல ஒயிட் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் வாஷ் பண்ணுறோம். இந்த எலியார் வந்து அந்த பிளாஸ்டிக் டோரை வந்து கடிச்சிட்டாரு. அப்புறம் வந்து இந்த இரும்பு டோர் போட்டோம். ஆனால் அதுக்கு இன்னும் பெயிண்ட் அடிக்கலை. கொஞ்சம் அது துருவாலாம் இருக்குது. மேலே அந்த சீலிங்க்கு மேலே தண்ணி வராமல் இருக்கிறதுக்காக அந்த பீடிங் மாதிரி சிமெண்ட்டு போட்டோம், அப்புறமா போட்டது. அதுக்கு மட்டும் இப்போ ஒயிட் வாஷ் பண்ணாமல் விட்டாச்சு. சரி, க்ளீன் பண்ணதோடு பண்ணோம், இருந்துச்சு ஒயிட் வாஷ் இருந்துச்சு. சரி, அதனால் கொஞ்சம் அடிச்சிடலாம் அதை மட்டும் சொல்லிவிட்டு எடுத்து அடிச்சிக்கிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில். அதை அடித்து முடிச்சுட்டு கொஞ்சம் எல்லா பாத்திரமும் எல்லாம் அடிக்கிட்டோம். உள்ளார வெளியில் இருந்ததெல்லாம் உள்ளே போயிடுது. நல்லா பொங்கல் வேலைக்கு இதை க்ளீன் பண்ணுறதுக்கும் சரியாக ஆயிடுச்சுங்க எங்களுக்கு. இப்போ இது மேலேயும் அதெல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெயிண்ட் பண்ணலாம். அந்த டோருக்கு பிளான்ட் வைக்கிற அந்த இரும்பு ஸ்டாண்டு இருக்குது, அதுக்கெல்லாம் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிடலான்னு இருக்கும். கொஞ்சம் அதுவும் செய்யணும். நல்லா கொஞ்சம் எமரி ஷீட்லாம் போட்டு தேய்ச்சிட்டு பிளான்ட் வைக்கிற ஸ்டாண்டுக்கு இந்த டோருக்கெலாம் பெயிண்ட் பண்ணிடலான் இருக்கிறோம். அது எப்போ முடிப்போன்னு தெரியல. மூடு வந்தால் தான் டக்குன்னு அதையும் கொஞ்சம் அடிக்கணும். இப்போ அந்த பிளாஸ்டிக் டோரை வேறு எலி கடிச்சிருச்சுன்னு ஒரு சின்ன இரும்பு ஷீட் இருக்குதோ கீழே இருக்குது பாருங்கள், அதை அப்படியே அந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் வச்சுட்டு மூடிட்டோம்னா போகாது. வழி இல்லை போகிறதுக்கு. இரும்பு இருக்குது இல்லைங்களா, இரும்பு ஷீட் மாதிரி இருக்குது, கடிக்க முடியாதுன்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். எப்படி போச்சு தெரில. இந்த கேட்டில் இருக்கிற கேப் வழியாக போயிடுத்து போல இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க. கொஞ்சம் அடிச்சுட்டு இந்த சைடு ஃப்ரண்ட்டில் ஒண்டி கொஞ்சம் அடிச்சிட்டா கொஞ்சம் அந்த ரூம் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். சரி, அதனால் அது ஏறி அந்த ஓரமாகவும் கொஞ்சம் அடிச்சுட்டு இதையும் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸ்டோர் ரூம் தான், அது வேறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அந்த பிட்டு மட்டும் சிமெண்ட்டாக தெரியுதே, சரி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த வேலை ஒரு நாள் போச்சுங்க. சின்ன பிளேஸ் தான் இருந்தால் கூட அதுவும் வேலை வாங்குது. ஒரு நாள் ஃபுல்லாக அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே நானும் அதுக்கப்புறமா என்ன செஞ்சேன், அந்த எறும்பு கொஞ்சம் எமரி ஷீட் போட்டு கொஞ்சம் தேய்ச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் அது இன்னும் க்ளீனாக போகலை. பாருங்கள், இந்த சைட் ஃபுல்லாக அடித்தாச்சு, ஒயிட் வாஷ் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டில் ஒண்டி தான் பண்ணணும். எங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க வீடியோ எடுக்க? இதெல்லாம் பண்ணிவிட்டு மாடியை கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கே எங்களுக்கு ஒரு நாள் 2 நாள் ஆச்சு. அந்த பாத்திரத்தெல்லாம் வெளியில் எடுத்து வச்சுட்டு திரும்பி எல்லாம் விளக்கி திரும்பி எடுத்து உள்ளே வைக்கிறதுக்கு அது 2 நாள் ஆயிடுச்சுங்க. 2 நாள் கழித்து தான் இந்த ஒயிட் வாஷ் வண்டி கொஞ்சோண்டு அடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதை அடித்தோம். ஏதோ ஓரளவு முடிஞ்ச வரைக்கும் செஞ்சாச்சு. பொங்கல் க்ளீனிங் மாதிரி ஆயிடுச்சு. ஊருக்கு போயிட்டு வந்து இந்த ரூமை க்ளீன் பண்ணுறது பொங்கல் க்ளீனிங் பண்ணுற மாதிரி ஆகிடுது. இப்போ இன்னும் கொஞ்சம் பெயிண்ட்டு அது முடிஞ்சால் பொங்கலுக்கு முன்னாடி முடிஞ்சால் அடிப்போம். அந்த டோருக்கும் அந்த பிளான்ட் வைக்கிற ஸ்டாண்டுக்கும் பெயிண்ட் அடிக்கணும். அது இன்னும் கொஞ்சம் எமர் ஷீட் போட்டு இப்போ தான் நான் தீர்த்திட்டு தான் இருக்கேன். போயிட்டு கொஞ்சம் செய்யலான்னு இருந்தாலும்
அது கொஞ்சம் ஜென்ஸ் எல்லாம் வந்து நல்லா அழுத்தி தீர்த்துனா தான் நல்லா பளிச்சுன்னு அந்த துரு விட்டுரும். அப்புறம் பெயிண்ட் அடிக்கலாம். ரெட் ஆக்சைடும் இருக்குது, அப்படியே அடிச்சுட்டு கொஞ்சம் பிளாக் பெயிண்ட்டு கூட அடிக்கலாம், அதுவும் இருக்குது. ஆனால் அடிக்கணும். எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு உட்காந்து ஒரு நாளைக்கு மெனக்கெட்டால் தான் 2 பேரும் உட்காந்தோம்னா அடிச்சிடுவோம். அந்த மேலே இருக்கிற அந்த இப்போ தேய்க்கிறேன் பாருங்கள், அந்த கம்பி தான் கொஞ்சம் அப்படியே தண்ணி பட்டு துரு மாதிரி இருக்குது. அதனால் அதை தேய்ச்சிட்டு நல்லா அப்புறமா அடிக்கணும். அவங்களும் மேலே அடித்து முடிச்சிட்டாங்க. பொங்கல் வேலை ஆயிடுச்சுங்க. எங்களுக்கு வந்து ஒரு வாரமாக இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி அடுக்கி இந்த ஒட்டடையெல்லாம் அடித்து பெயிண்ட் பண்ணி இதுவே எங்களுக்கு ஒரு வாரம் இழுத்துருச்சு. இப்போ அந்த பெயிண்ட் பண்ணோம்னா அது ஒரு 2 நாள் 3 நாள் ஆகிடும். அதான் பொங்கலுக்கு முன்னாடி ஆகுமா என்னான்னு தெரியல. ட்ரை பண்ணி அடிக்க பார்க்கணும். இல்லைன்னா பொங்கல் முடிஞ்சாவது அடிக்கணும். அப்படியே மூடு வரும்போது வந்தோம்னா டக் டக்குன்னு ஆகிடும். நீங்கள் எல்லாம் பொங்கல் வேலை செஞ்சுருப்பீங்க நிறைய பொங்கலுக்காகவே. இது நாங்கள் பொங்கல் வேலை செஞ்ச மாதிரி ஆகிடுது. ஆனால் செஞ்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயம் வந்துருச்சு. அதனால் சரி செஞ்சிடலாம், க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் கொஞ்சம் பாத்திரம் கீழே வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் தான், அதனால் கொஞ்சம் பாத்திரம்லாம் வைக்க முடியாதுன்னு சொல்லி இந்த ஸ்டோர் ரூமில் எல்லாம் வச்சுருக்குறோம். ஃபுல்லாக இந்த ஒயிட் வாஷும் பண்ணிட்டாங்கங்க, முடிஞ்சிருச்சு. இந்த ஒயிட் வாஷ் பண்ணுற வேலை கொஞ்சம் மீதி இருந்ததெல்லாம் ஃப்ரண்ட்டில் மேலெல்லாம் அடித்து முடித்தாச்சு. உங்கள் வீட்லேயும் இது போல் பொங்கல் வேலைலாம் நடந்துகிட்ருக்கும் கண்டிப்பாக. இது போல் ஒரு அழகான காணொளியில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூங்குழலி. உங்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி.